அனைவருக்கும் வணக்கம். நாம் நல்லா வாய்க்கு ருசியாக கடையிலையோ வீட்லேயோ ஹெவியாக சாப்பிட்டுட்டு அழகாக வண்டியில் போய் சேரில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தால் அதை நம்ம வயிறு நல்லா ஜீரணம் பண்ணி மறுபடியும் மதியத்திற்கு சரியான நேரத்திற்கு பசி எடுத்து சாப்பிட தயாராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி நடக்க வாய்ப்பில்லைங்க. நம்ம சாப்பிட்ற உணவின் தரம் அப்படி. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உடம்பு வலிக்குதுங்க, வயிறு அஜீரணமாக இருக்குது, ஏப்பமாக வருதுங்க, மூட்டு வலிக்குதுங்க, கால் நிற்கவே முடியலைங்க, நெஞ்சில் குத்தலுங்க, பசிக்கவே இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் பசிக்குதுங்க, கால் குடைச்சலாக இருக்குதுங்க என்று இப்படி இந்த நோய்கள் இல்லாமல் எத்தனை பேருங்க இருக்கிறோம். இந்த நோய்கள் இயல்பாகிவிட்டது. பெரிய பெரிய நோயோடைய வரவேற்பாளர்களாகிவிட்டது. ஏன் இப்படி? நாம் சாப்பிடும் உணவினாலும் பேசிக்கொண்டே சாப்பிடுவதாலும் குடலில் ஏற்படும் புண்களாலும் வயிற்றில் அமிலம் சுரப்பதும் கெட்ட வாயுக்கள் உருவாவதும் ஆரம்ப நிலை தாங்க. அட போம்மா, இது என்ன புது தகவலா இது? மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்கி தின்னா போதும், 7up குடித்தா போதும், எப்பேற்பட்ட வாயும் பறந்துடும். சுக்குமல்லி காப்பி போட்டு குடித்தா வாயு நிற்காது, ஓடி போயிடும். இது ஒரு விஷயமா அப்படின்னு அலட்சியப்படுத்துகிறீங்க. நாம் செய்கிறது நல்லது தாங்க, ஆனால் அது தற்காலிக தீர்வு தான். எப்போவாவதுனா பரவாயில்லைங்க, இதுவே வழக்கமாயிருச்சுன்னா சரி, என்ன தான் பண்ணலாம்? இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சதை மகிழ்ச்சியாக சாப்பிடலாம். வயிறு ஜீரணம் பண்ண ரெடியாக இருக்குது, ஆனால் அதுக்கு உங்கள் உதவி தேவை. வயிறு கதறுதுங்க, ஏப்பா நான் ஒருத்தனே நீ உள்ளே போடுற கண்ட பொருள்களை எல்லாம் அரைச்சி சோர்வாகி விட்டேன், கொஞ்சம் உதவி பண்ணப்படாதா அப்படின்னு கத்திட்டே இருக்குதுங்க. அது நமக்குத்தான் கேட்கல. சரி, கேட்டுருச்சு, என்ன உதவி அது? வாக்கிங் போகிறதா இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதா? இல்லவே இல்லைங்க. அப்போ என்ன தான் தேவை வயிறுக்கு? நம்முடைய ஆழ்ந்த சுவாசமும் குனிஞ்சு நிமிந்து உடம்பை வளைச்சு மனமகிழ்ச்சியோடு செய்யும் அன்றாட வேலைகளை தாங்க எதிர்பார்க்குது. இது சப்ப மேட்ராச்சேன்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லைங்க. பொசுக்குன்னு மூச்சு விட்டு ரோபோட் மாதிரி மனசே இல்லாமல் உடம்பே அசையாமல் வளைக்காமல் வேலை செஞ்சு வாழ்கிற வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லுதுங்க. அப்படி பார்த்தா கடுமையாக உடலால் வேலை செய்கிறவர்களுக்கும் தான் நோய் வருது. அது எப்படி? அவங்க வேலை செய்கிறாங்க, ஆனால் நல்ல உணவை வயிற்றுக்கு கொடுப்பதில்லைங்க. அதுக்கு பதிலாக மதுவையும் புகையும் உடம்புக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் நம்ம நிலைமைக்கு வந்துடுறாங்க. மதுவும் புகையும் நம்ம உழைப்பிற்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். ஏப்பா, அவன் பொழுதுக்கும் பாடுபடுறான், பொழுதோடு ஒரு குவார்ட்டர் ஊற்றிக்கிறான், அப்போ தானே அடுத்த நாள் வேலை செய்ய முடியும்னு சொல்கிறேன். அந்த சமாதானங்கள் தாங்க அதிகமாகிருச்சு. நம்ம இந்த வாழ்க்கை எல்லாமேங்க ஒரு சான் வயிற்றுக்குத்தான்னு சொல்கிறோம். அப்போ வயிறோட முக்கியத்துவம் நம்மளுக்கு புரியுதில்ல. எனவே நாம் சத்துள்ள ஆரோக்கியமான உணவை நேரமில்லை என்று சொல்லாமல் மகிழ்ச்சியுடன் உண்டு அந்த உணவை நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி சக்தியாக மாற்ற நம்ம வீட்டு வேலைங்களை, வெளியே செய்ய வேண்டிய வேலைங்களை உடம்பை வளைச்சி மனமும் வந்து இயல்பாக செய்யுங்க. சலுப்பாக இருக்குது, சோர்வாக இருக்குது அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுச்சுன்னா உடனடியாக நல்லா படுத்து தூங்கி எந்திரிங்க. மனசோர்வை காட்டி நம் உடல் இயக்கத்தில் கை வைக்காதீங்க. மனசோர்விற்கு வெளிக்காரணங்களும் அதீத வேலைபளு மட்டும் காரணம் இல்லைங்க, வயிறு தாங்க முக்கியம். அல்சர் முதல் இதய நோய்கள் வரை வர்றதுக்கு வயிறு தான் ஆரம்ப புள்ளிங்க. நம்ம ஆழ்ந்த சுவாசத்துடன் இயல்பாக மகிழ்ச்சியுடன் உடல் வளைந்து விரும்பி செய்யப்படும் எந்த வேலையாக இருந்தாலுமே நம் உடம்பில் தேவையின்றி தங்கியிருக்கும் கெட்ட கழிவுகளையும் வாயுக்களையும் வெளியேற்றி புத்துணர்ச்சி கொடுக்குங்க. நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக தகன்னு இருக்குங்க. இதுதான் அப்போ தான் இயங்கும், நல்லபடியாக இயங்குங்க. உடம்பு வலியா? அதெல்லாம் ஒன்றுமில்லப்பா, அடுத்த வேலை பார்ப்போம்னு மனசு சொல்லும். அதை கேட்டு நம்ம வயிறு குலுங்கி சிரிக்குங்க. நன்றி.